வணக்கம். இன்றைய பதில்தான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு உருகாமம் மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட குளப்பகுதியில் அதிகரித்து வரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட சீர்குலைவுகள் காரணமாக முறையான சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த திணைக்களங்களுக்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என உருகாமம் மீனவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய 15 நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நான் இந்த சொசைட்டியில் செயலாளராக இருக்கிறேன். நான் இவங்க சமூகம் சார்ந்து இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. ஆனால் சமூகம் சார்ந்து இவங்க இந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு இயலாது. என்னன்னு சொன்னால் நாங்கள் கோப்பாவளி கிராமத்தை சேர்ந்து இந்த செய்கிறார்கள். மற்றது இந்த பிரச்சனை இவங்க இப்போதான் இந்த பிரச்சனையை எதிர்க்கிறாங்க. நாங்கள் இந்த பிரச்சனையை இதற்கு முதலே நாங்கள் துறைமுகம் கேட்டு இது சாணக்கிய நம்பியூடாக பார்லிமெண்ட் உங்களாக இந்த பிரச்சனை பேசப்பட்டு, ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. காரணம் என்னன்னு சொன்னால் சங்கங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கு அமைவாகத்தான் செயல்பட வேணும் என்று சொல்லி திணைக்களங்கள் சொன்னதுக்கு அமைவாக புதிதாக மற்ற புதிதாக நிர்வாகங்கள் வந்ததுக்கு பிறகு சட்டத்திட்டங்கள் சரியான முறையில் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் எங்களை மீனவர்கள் 60 பேர் இருக்கு. அந்த 60 பேருக்கும் அந்த 60 பேரும் இப்ப சங்கம் என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் நடந்து வரோம். இந்த காலையில ஆள் கூட அங்கிருந்து தோணியை கொண்டு இங்க போட்டு இப்ப சங்கம் என்ன சட்டம் வச்சிருக்கோ அதன் அடிப்படையில தான் செயல்பட்டு வரோம். இதை புதிதா இப்ப இவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சு இது செஞ்சு அவங்க சமூகத்துக்கு இடையில பிளவு இருக்கு அதுன்னு சொல்லி காட்ட வலிக்கிறாங்க. இது பிள்ளையானங்கள் ஒரு சட்டம் சங்கத்துக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அனைத்து மீனவன் 182 மீனவன் எங்களோட கிராமத்தோட சேர்த்து உருவாங்கப்பட்டு உருவாங்க மீனவன்ல இருக்கக்கூட அப்ப இந்த 182 மீனவன் இந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூட 30 மீனவராக அதுவும் திணைக்களங்கள் அனுமதி அவங்களுக்கு சில விதிமுறைகளை கொடுத்து கூட அவங்க ஏழாண்டு சொல்ற அளவுக்கு இந்த இதை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்ற சொல்ற அளவுக்கு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் 2 திணைக்களங்கள் அதாவது பிரேய செயலகம் மீனவ இதுகள் போலீஸ் திணைக்களங்களூடாக இங்க தீர்மானங்கள் எட்டப்பட்டும் அவங்க இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி இப்போது சமூக வலைதளங்களூடாக ஆர்ப்பாட்டங்களூடாக இப்படியான ஒரு இதுகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க. அப்ப இதே வேலையை நாங்க 60 மீனவன் ஏன் செய்ய இயலாது, செஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் நான் இங்க செய்யல. எங்களுக்கு இந்த சங்கத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற சட்டத்திட்டங்கள் அதை மதிச்சு நடக்கணும். ஒரு மீனவன் என்ற ரீதியில எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் மீனவன் ஒற்றுமையா இருக்கோம். மீனவனுக்குரிய சகல விதமான இதுகளும் கிடைக்குது. ஆனால் இது முதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு நான் கிட்டத்தட்ட இந்த சங்கத்துல இணைஞ்சு 9 வருட காலம் ஆகுது. 9 வருட காலத்திற்கு முதல் தோணிகள் அங்க இருந்தது. ஆனா திடீரென்று தோணிகள் இங்க வரும், இந்த துறைமுகத்துக்கு வரும், திரும்ப திடீரென்று அங்க போகும். யான பிரச்சனை இருக்கு, 6 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கோம். ஏன் நான் சக்தி நியூஸ் சிவஜன் நான் கூட அவற்றை கூட இந்த விஷயம் சம்பந்தமாக காய்ச்சிருக்கேன். இப்படியான ஒரு பிரச்சனை போகுதுன்னா இது சம்பந்தமா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு இருக்கோம், நீங்க இதுக்கு வருவீங்களான்னு கூட கேட்டுருக்கேன். ஏன் நாங்கள் சங்கத்தோட புரிந்துணர்வு அந்த டைம்ல எங்களுக்கு கிடைக்கப்படல. அதுக்கு பிறகு பிற்பாடு நாங்கள் சங்கத்துல இருந்து பெறப்பட்ட நன்மைகள், சங்கத்துல சட்டத்திட்டங்கள், வந்த தலைவர் அவர்களோட கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல திட்டங்களும் நல்ல இதுகளும் மீனவன ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போற ஒரு திட்டங்களாக இருந்ததால நாங்க இப்போ 60 மீனவன் எந்த ஒரு இது இன்னும் முகம் கொடுக்காம நாங்க இந்த சங்கம் சொல்ல சட்டத்திட்டங்களுக்கு இணங்க, அதாவது சங்கம் என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க நடந்து வரோம். அப்ப அதே சட்டத்திட்டங்களை இப்போ ஒரு மீனவனுக்கு நீங்க வீத பணம் செலுத்தணும் என்று சொன்னாங்கன்னா இப்ப அந்த இதுல செலுத்தும் போது வீத பணம் செலுத்தும் போது இப்ப நான் கோபாவளியில இருக்க நான் அங்க செலுத்தவில்லை என்று சொல்லி அவங்க என்ற தோணியை அங்க போட்டுக்கலாம். தோணி இங்க இருந்தாதான் அவங்க அதை செய்யணும், அந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். மற்றது இவங்க தோணி இப்ப அங்க இருக்கிறதால இப்ப அவங்க காசு கட்டுறாங்களா இல்லையா, 182 மீனவன் சொன்னா நான் கோபாவளியோ உருவாமோ கித்துளோ இல்லை. மீனவன் மீனவனுக்கு சட்டம் உண்டுன்னு சொன்னா அந்த சட்டத்துல இருக்கிற நடைமுறையா பின்பற்றியா வரும். அந்த மீனவ சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கணும்னு சொன்னா அந்த சட்டத்தை சரியா செய்யணும்னு சொன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் செய்யணும். இதை வேற இதுகள் அரசியல் இதுகளுக்காகவோ மற்ற சமூகங்களை பிரிக்கணும்ன்றதுக்காகவோ கிராமங்களை பிளவுபடுத்தணும்ன்றதுக்காகவோ இதெல்லாம் நடைமுறைப்படுத்த தேவையில்லை. இதை எல்லாரும் நெஞ்சு மீனவன் என்ற இதில் நடைமுறைப்படுத்தினா இதுல எந்த ஒரு விடயமும் பாதகமா தெரியப்பட போறதில்லை.
உருவாமத்துல துறைமுகத்துல கொண்டு போய் அந்த 2 மாதத்துக்கு தான் அவங்க இவங்க அந்த டிஎஸ் ஆஃபீஸில் கடிதத்துக்கு சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்னா அங்க கொண்டு போனா தோணியை உருவாமத்துறையில 10 வைப்பாங்க, எங்களை சரியான முறைக்கு நடக்க விட மாட்டாங்க, எங்களை திறத்தி விடுவாங்க, அப்படி இப்படி தான் வந்து சொல்லி இந்த காரணம். அப்ப நான் சொல்லியிருந்தேன் சொன்னா அதுக்கான நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு, நீங்க வாங்க. அப்ப சரின்னு நாங்க இது மொத்தமா தானே கேட்டிருந்தாங்க, சரியான போட்டோ இந்த அதுக்கு பிறகு இந்த 4ஆம் மாதம் அந்த கடிதத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 2 மாதத்துக்கு தான் அவங்களை தோணி இங்கே அடிக்க சொல்லியிருந்தோம். 2 மாதத்துக்குள்ள இங்க இன்னும் நடக்குது பார்ப்போம். 2 மாதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் தோணி அடிக்கணும். அவங்க வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை காலையில் அடிக்கணும், வெள்ளிக்கிழமை பின்னர் அவங்க தோணிக்கு போகணும். அதே மாதிரி பூரண்ட டைம்ல அடிக்கணும், கோயில் காலத்துல அடிக்கணும்னு சொல்லி இந்த கடிதத்திலே சரியா சொல்லியிருந்தாங்க. இந்த கடிதத்தை அவங்கள்கிட்ட சொல்லி நாங்க வடிவா செஞ்சிருந்ததை அப்ப அந்த கடிதத்தையும் அவங்க ஒத்து வரல. அப்ப நாங்க வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்க தானே, நாங்க அந்த 2 மாதத்தையும் இங்க எடுத்து பார்ப்போம். அப்ப அவங்க பிரச்சனை என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், அதில் பார்த்தா தெரியும் தானே. ஆனா அவங்க இந்த இதுக்கும் வரல, இதுக்கு 1 நாளோ 2 நாளோ இல்ல வந்துதான் இருந்தாலும் பார்த்துருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு, இல்லைன்னா அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. அப்படி ஒரு பிரச்சனைக்கு அவங்க 2 திணைக்களத்துல கதையும் அவங்க கேட்கல. அதுக்கு பிறகு நம்ம அரசாங்க அதிகாரிக்கும் கடிதம் மூலமா நினைவுதான். அப்ப அவரும் அதை எடுத்து விசாரிக்க சொல்லி சொன்னதுக்கு பிறகு திருப்பியும் போய் வாய்மூலமா சொன்னா தோணியை கொண்டு போய் அங்க வியாழக்கிழமையில கொண்டு போடுங்க, போட்டுட்டு மூடி பார்ப்போம். அடுத்தது தோணியை பதியணும். இந்த காலகட்டத்தில் தோணி பதியணும், பதியில தோணி மட்டும்தான் குளத்துக்குள்ள இறங்கும். அப்ப அதுக்காக எல்லாரும் கொண்டு தோணியை பதிஞ்சு சட்டப்படிக்கு நடங்கன்னு சொல்லி எங்களோட தோணியை பதிஞ்சு அவங்களோட தோணியை பதியட்டும்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருந்தோம். ஆனா தோணி கொண்டு வந்து இங்கே பதியல, எங்களோட தோணி மட்டும் பதிஞ்சாங்க, விடத்திருந்த தோணியில மட்டும் பதிஞ்சாங்க. இந்த பதிஞ்ச தோணி மட்டும்தான் உள்ளுக்குள்ள இறங்கணும் மட்டும் காட்டினாங்க, சொன்னாங்க. எங்களுக்கு திணைக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் திணைக்கணும் சொன்னதை மட்டும்தான் நாங்க செஞ்சாங்க. தோணி பதியாத தோணி எந்த தோணி இந்த மாதிரி இத்தனை தோணி பதிஞ்சிருக்கு, இத்தனை தோணி தான் பதிஞ்ச தோணி மட்டும்தான் குளத்துக்கு இறங்கணும், பதியாத தோணி உடனே அனுப்பக்கூடாது. ஏன்னா பதிஞ்ச தோணி லைசன்ஸ் எடுக்கிற தோணி அது மட்டும்தான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லி எங்களுக்கு ஒரு இதோட செஞ்சுருந்தாங்க. அந்த டைம்ல நாங்க வீரகாசி அறவிடும் எங்களோட ஏற்பாடு நடந்துட்டு 2 மாதமா வீரகாசியும் அறவிட்டு இருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களோட 2 மாத காசு இவங்களுக்கு வீரகாசி வரலாம். போன வருஷம் தந்த காசு இந்த வருஷம் வரணும். 2 மாதம் இந்த தொழிலுக்கு வீரகாசி கட்டணும்னு சொன்னா அவங்க தொழிலுக்கு அனுப்ப மாட்டோம், காசை கட்டி போட்டு தான் அனுப்போம். ஏன்னா நிர்வாக சட்டம் அதை தான் நாங்க 180 பின்பற்றுறோம். அப்ப அவங்கள தான் பின்பற்ற மாட்டோம் அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அவங்க 2 மாசமும் அந்த இதையும் அடிக்கல, தோணியும் பதியல. அப்ப இதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இப்ப 2மே நடக்கல, தோணியை பதியும் இல்லை, இப்படியே போயிட்டு இருக்காங்க. 2 கிழமைக்கு போயிட்டாங்க. 2வது கிழமை நாங்க சொன்னோம் சேருங்க இப்படி செய்யலாது சார், எங்களுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டம் செய்யலாது, எல்லாரும் ஒரே சட்டம் தானே சார் பின்பற்ற மட்டும் நாங்க அறிவுறுத்தல் செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள இவங்கள பாட்டுக்கு இவங்க தள்ளிட்டு போயிடாது சார், ஒரு வார்த்தை அதில் காரணத்தை தானே உங்க சொல்லணும் தானே சார் சொல்லி நாங்க சேர்க்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்ப அந்த சொன்ன இதுக்கு சேர் சொல்லியிருந்தாரு, ஒருக்கா நீங்க கடிதம் மூலமா தாங்க. அப்ப நான் எப்படி சொல்லியிருந்தேன்டா சார், நீங்க சொல்லியிருந்தா நீங்க சட்டவிரோதமான தோணி, அதாவது அதுக்கு பிறகு வார தோணி சங்கமா இருந்தாலும் அது சட்டவிரோதமான தோணி தான். ஏன்னா சொன்னா அவர் பதியப்படலாம், அவர் கள்ள தோணி, அதனால அவர் உள்ளுக்கு வரையில, அது மீனவனா இருந்தாலும் அங்க தவிர இருந்தா கூட அவர் உள்ளுக்கு வரையில, பதியப்பட தோணி மட்டும் தான் உங்களுக்கு போகணும். அதே மாதிரி தான் நாங்க சரியான முறைக்கு இது செஞ்சிருந்தேன். கோப்பாவளி 60 பேரும் தோணி பதிஞ்சிருந்தேன், நாங்க அறிஞ்சு தோணி பதிஞ்சிருந்தோம், எல்லாரும் பதிஞ்சிருந்தோம். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா சேர்கிட்ட சொல்ல சேர் சொன்னாரு எங்களுக்கு ஒரு கடிதம் தாங்க, கடிதத்தை தந்து போட்டு உள்ளுக்குள்ள வர தோணியை எடுங்க சேர்ந்த வாயில சொல்லியிருந்தாரு. இந்த கடிதத்துல வாருங்க, பொலிசிக்கு கொடுத்துனாங்க கடிதம், அரசாங்க அதிகாரிக்கு கொடுத்துனாங்க, டிஎஸ் பொலிசிக்கு கொடுத்துனாங்க, நம்மளோட திணைகள் அதிகாரிக்கு கொடுத்துனாங்க. எல்லாருக்கும் கொடுத்து போட்டு அவங்கள்ட்ட வாய் மூலமாகவும் சொன்னாங்க தோணியை இந்த கடிதத்தில் இருக்கு, தோணியை பதியப்படாத எந்த ஒரு தோணியும் குளத்துக்குள்ளாங்க, இதுக்கிற கூட்ட தீர்மானம் பதிஞ்சு தோணியில இறக்கலாம், தோணியில கொண்டுட்டு வாங்க என்று சொல்லி வடிவா கடிதம் மூலமாகவும் சொல்லியிருந்து கடிதம் மூலமாக நாங்கள் சொல்லியிருந்து எல்லாத்தையும் அறிவுறுத்தலும் படித்திருந்தாங்க. அப்ப அதான் வந்து கேட்கல 2 நாள் ஆகி. அப்ப நான் சேர்த்துக்கிட்ட சொன்னேன் இப்படி செய்யறாங்க சார், என்ன சார் அந்த கடிதத்துக்கும் எங்களோட கடிதத்துக்கும் அவங்க இது செய்யறாங்கல்ல சார், போலீஸும் அதுக்கான முடிவு எடுக்கல. அப்ப நாங்கள் ஒருக்கா சொன்னோம் சார், இப்படி பொலிசிக்கிட்ட சொன்னோம் சார், இப்படி செய்யறாங்க சார், நீங்க ஒருக்கா வந்து எங்கள்கிட்ட சொல்லி கதைச்சி தோணியை எடுத்தாங்க சொல்லி. அப்ப இவங்க சொன்னாங்க சரி அடுத்த நாள் காலையில வாரம் போலீஸ் வந்து இவங்க கடிதம் போலீஸ் பார்த்துதான் பார்க்கலையோ எனக்கு தெரியாது சரிதானே. ஆனா பொலிசிக்கிட்டே நான் கொடுத்துட்டு தான் நாங்க போய் கை வைக்கல தோணியில. நாங்க போனது 10 பேர் ஆக்கள், அந்த இதான் ஆரம்பமானது. 10 பேர் ஆக்கள், நாங்க மீனவர் ஆக்கள் 10 பேர் ஆக்கள், மீனவர் மட்டும், எங்களோட கிராமமே மீனவர் தான், மீனவர் மட்டும் தான் நாங்க போயிருந்தோம். ஆனா அங்க வந்த பிரச்சனை எப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் ஆடியன்ஸ்ல இருந்து கோயில் தலைவர்கள இருந்து எல்லா அமைப்புகளும் ஊர் மக்கள் வந்திருந்தோம். வந்த எங்களோட பிரச்சனை போடலாது, நாங்க எல்லா சாமானையும் சட்ட சாமானியம் எல்லாத்தையும் பேசிட்டு நாங்க போய் சாமானிக்கும். ஐபி தான் இருந்தவர், அப்ப ஓய்வு மத்திய லீவ்ல போயிருந்தவர், ஐபி தான் வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொண்டவர். அப்ப வந்த இடத்துல அவங்க சிங்களத்தார கதைச்சாங்க, கதைச்சி சொன்னாங்க இல்ல எங்களுக்கு கொண்டு போயிடாது, இவங்க வேணும் இவர் இதுக்கு வேலை செய்யறாரு, அது வந்து இவங்க தேவையில்லாம
தான் சொன்னாங்க. நான் நெண்டதுக்கு செய்யறா டிஎஸ் ஆஃபீஸ் கடிதம் அனுப்பியிருக்கு, நெல்சஞ்சர் கடிதம் அனுப்பியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஓமன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கொண்டு வந்தார்கள், வந்துட்டு இங்க வந்ததுக்கு பிறகு நீங்க பிரச்சனையை மாத்துறீங்க, இது சரி வராது, தோனியை கொண்டு நாங்க போடணும் இல்லைன்னு சொன்னா பதியப்படாத தோனி இறக்கவே நான் இருக்கு. அப்படி இறக்குற நேரம் எங்களுக்கு அது மத்த உங்களுக்கு ஒரு சட்டம் மத்தங்களுக்கு ஒரு சட்டம் செய்யல, எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. அது நீங்க ஏன் விளைய கொள்றீங்க அந்த வடிவா சொன்னதுக்கு அவன் நாங்க அங்க கொண்டு வந்து போட மாட்டோம், உங்களால ஏண்டது நீங்க உடனே இவர் சொன்னாரு, சேர் சொன்னாரு ஐபிஷ நெல்சஞ்சரோட கதைச்சி போட்டு நெல்சஞ்சரை எடுத்து எங்களோட ஓய்வு மாதம் வந்து கதைச்சி போட்டு இதுக்கான முடிவை எடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் அவடத்தையே சொல்லி போட்டு வாரேன், சரி பரவாயில்ல நீங்க சட்டம் போட்டு அது இது செஞ்சு எங்களை இது செஞ்சிட்டீங்க, சரி பரவாயில்ல நாங்க சட்டப்படி தானே வந்தாங்க, நாங்க போறோம் நெல்சஞ்சர் வரட்டும் என்று சொல்லிட்டு நாங்க இந்த கடிதத்தை எடுத்து இங்க வந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை உண்டு அன்றைக்கு கூட்டத்தை போட்டாங்க. கூட்டம் போட்ட டைம்ல அங்க கித்துல் அமைப்பு எங்களை உருவாக்கத்துல 2 அமைப்பு தலைவர்கள், கித்துல் அமைப்புல விவசாய அமைப்பு, மீனவர் அந்த சங்கங்கள், அடுத்தது ஆடியஸ் அமைப்பு, கோயில் அமைப்பு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தா நாங்க இருந்தது இங்க வந்து எங்களோட 5 பேர் ஆட்கள் தான் நாங்க இருந்தாங்க. என்னடா நாங்க என்னதுக்காக அந்த அப்படி போறோம்னு சொன்னா நாங்க ஆகல கூட கூட்டி போற டைம் இல்ல, எங்களோட நிர்வாகத்தை மீறி 6 நாள் அதெல்லாம் கதைக்குள்ளதான் முரண்பாடு நம்மளுக்கு ஏற்படும். இப்ப எல்லாரும் அந்த இதுல இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேரும் மாறல, எங்களுக்கு அதுக்குள்ள முரண்பாடும். அப்ப அதனால அது நம்மளுக்கு வேணாது, நம்ம இந்த சட்டப்படி தானே போயிட்டு நம்மள உண்டு தேவை, பிரச்சனைக்கு நாங்க போகல, சட்டத்துக்கு தான் நாங்க போறோம், அதனால பிரச்சனை வேணாம். 5 பேர் ஆக்கள் காண 5 பேர் ஆக்களோட இங்க இருந்தாங்க. அவங்களும் வந்தவங்க, அவங்க 35 பேர்கிட்ட வந்தவங்க நிர்வாகிகள், அவங்க மீனவர்களும் அவங்களோட அமைப்புகள் சேர்ந்து 35-40 பேர் இருந்தவங்க இருந்தா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டவங்க, எங்கள்கிட்ட கூட்டறிக்கை அவங்களோட சைன் எல்லாமே இருக்குந்தா. அப்ப அதுல அவங்க கேட்டிருந்தா திணைக்களம் சார்ஜது அமைப்பு ஆக்களோட அதுல இருந்த இதுபடி எனக்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் எல்லா இதுக்கும் எப்படி சொன்னேன் சொன்னா, சார் எல்லா இதையும் நாங்கள் செய்வேன், சொன்னது நான் உண்மை, சரிதான் நான் சொன்னது உண்மை, அதே கதை இப்ப மாறி நடக்குது. நான் அந்த கூட்டத்துல சொன்னது இதுதான், நான் சொன்னா சார் எல்லா வழியிலையும் நாங்க சொல்லி பார்த்தோம், சட்டப்படி போய் பார்த்தோம், இவங்க கேட்கிற மாதிரி இல்ல. இனி ஒன்று எங்க குளத்துல 2 சங்கம் இருக்கிறது தான் சரி பிரச்சனை ஏன் இருக்கு. எங்களுக்கு அந்த 30 பேருக்கு நாங்க தொழில் இல்லைன்னு சொல்லல, தொழிலை கொடுக்குறோம், 30 பேருக்கு தொழிலை கொடுப்போம் சார். என்னன்னு சொன்னா தொழில் அவர் வாழ்வாதாரம் முக்கியம், அதனால அவங்கள வெட்டி சங்கத்தை வெட்டி அவங்களோட பேர் அங்க சங்கத்தை வெட்டி எங்களை உருவாங்க செய்வது இப்ப விடத்தையே பதிங்க. அது செய்யலாமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா செய்கின்ற வார்த்தையை விடத்தை நான் ஆணித்தரமா சொன்னேன், இதைத்தான் சொன்னேன். ஆனா அப்படி எதுவும் வேற எதுவும் நான் சொல்லல. அப்ப நான் சொன்ன விஷயம் இதான், அது சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியாது, நான் சட்டப்படி தானே பேசியிருந்தேன், ஆனா அவங்க செஞ்சது நான் பிள்ளைன்ற அந்த வேலையை வார்த்தையை சொல்லணும். என்னன்னு சொன்னா நீங்க ஒன்றுக்குமே ஒதுக்குவாங்க, இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துருந்தா தான் தெரிஞ்சிருக்கும், அதையெல்லாம் நீங்க பார்க்கல, அதனால இங்க கொண்டு வந்து தோனி அடிங்க நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தத. அப்ப இவங்க இனி அமைப்புகள் எல்லாம் அந்த அமைப்புகள் அவங்களோட அமைப்புகள் இருந்தது, மீனவர் ஒன்றுமே கிடைக்கல, அவங்களோட அமைப்புகள் சேர்ந்து சொன்னாங்க இல்ல அப்படி செய்யலாது, இது எங்களோட உரிமை, எங்களோட மான பிரச்சனை, ஊர் மான பிரச்சனை, அதனால நாங்க அங்கதான் தோனி அடிப்போம், 30 பேரும் இங்க வருவாங்க செய்வாங்க, ஆனா தோனி அடிக்க மாட்டோம் இங்க. நான் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட கதைக்கிறதுக்கு நெல்சஞ்சர் இது வாய்ப்பு வரல. அப்ப மீனவர் இனி கதைக்க வேணாம், மீனவர் சந்தர்ப்பம் எல்லாம் முடிஞ்சு, நானும் காலம் சொன்னதெல்லாம் முடிஞ்சு, இனி இந்த 2 அமைப்போட கதைகள், அதாவது ஊராமத்து அமைப்போட கித்துல் அமைப்போட கதையை கேட்டேன்னு சொன்னா நானும் ஒரு தீர்மானத்துக்கு வருவேன் என்று சொல்லி திணைக்கள அதிகாரி சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுக்கு அவங்க 2 வகை தீர்மானங்கள் எடுத்த எங்களோட தீர்மானம் அந்த தலைவர்கள் சொன்னாங்க, எங்களோட ஊர் அமைப்பு தலைவர்கள் சொன்னாங்க, சரி உங்களோட சட்டம் என்னையும் அதை செய்ய, எங்களுக்கு வந்து பாயத்தை வந்து சொல்லலாது, ஏன்னு நாங்க சொல்ற டைம்ல வந்து அதை பிரச்சனை ஆகிட்டாங்க, அதனால திணைக்களத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதானே, மீன்பிடி சட்டத்துக்கு இதுக்கு ஒரு சட்டம் இருக்குதானே சார், நீங்க அதை அமல்படுத்துங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி எங்களோட 2 பேரும் சொன்னாங்க. அதுல இன்னொரு தலைவர் சொன்னாரு, எங்களுக்கு வியாழக்கிழமையில கொண்டு வந்து போட சொன்னார், அது பெரிய தூரம் இல்லையே சார், வியாழக்கிழமை மட்டும் தானே கேட்கிறோம், இதால என்ன சார் குறைஞ்சிட போகுது, அப்ப நாங்க அந்த சட்டத்தை நாங்க காட்டலாம் தானே சார், செஞ்சு காட்டலாம் தானே சார் சொன்னாங்க. சரி என்று விட்டாங்க. அப்ப அதோட அவங்களோட அந்த அமைப்பு கேட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க சொன்னாங்க உடனே அதுல இருந்த ஆடியஸ் சொன்னாரு, சித்துள்ள ஆடியஸ் சொன்னாரு, இல்ல மீனவன் தோனி கொண்டு போட்டா நாங்க மீனவனுக்கு பிரச்சனை எடுப்போம் விடத்தே இருந்து எல்லாருக்கும் முன்னுக்கு ஆடியஸ் சொன்னார், மீனவனுக்கு பிரச்சனை எடுத்தே ஆகும், நாங்க மீனவன் போடலாம், இது எங்களோட ஊர் பிரச்சனை. டக்குனு மற்ற ஆடியஸ் சொன்னாரு நீங்க ஓமனிங்க அந்த ஆடியஸ்ல கோயில் தலைவர் சொன்னா நீங்க ஓமனிங்கன்னு சொன்னா நான் ஆடியஸ்ல வந்து இது செஞ்சிருவான், நம்ம ஆடியஸ் பத்தி கேட்க மாட்டோம் சொல்லி அதுல அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம். மற்ற அமைப்பு தலைவர் நான் எந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் நான், அதாவது அமைப்புக்கும் நான் கூட தெளிவுபடுத்தாம இருந்தேன், என்னன்னு சொன்னா மீனவருக்கு மட்டுமே தெளிவுபடுத்திருந்தேன், எந்த நோக்கம் வந்து மீனவர் மட்டும்தான் என்ற இது இருந்தது, நான் ஊரட்சத்தையோ ஊராட்சி பிரச்சனையை படுத்தையோ நான் போகல, அதனால நான் ஊருக்கு கொண்டு போகல. இவ்வளவு பிரச்சனை 1 வருஷமா நடந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு காலமும் நான் எங்களோட அமைப்பை கொண்டு போய் காட்டினதோ கூட்டிட்டு போனதோ கதைச்சதோ பொலிசிக்கு போனதோ இதெல்லாம் நடக்கல. எங்களோட 6-7 பேருக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே தான் நான் அந்த வேலையை செய்யலாம், கூட்டம் போட்டு ஒட்டுமொத்த மீனவர்களின் பொதுக்கூட்டம் போட்டு கேட்பனை ஒழிச்சு அதோடய முடிச்சு போட்டு நிர்வாகம் நான் மட்டும்தான் அதுல தலைவருக்கு செஞ்சுட்டு இருப்பேன். அது என்னதுக்காக செஞ்சிருந்தா இந்த இவங்க இப்ப ஏற்பட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக சரியா இருந்தா டிஎஸ் ஆபீஸ் மூலமா எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினது, எந்த ஒரு வகையிலையும் சண்டைக்கு போயிடக்கூடாது, சண்டை பிடிச்சிடக்கூடாது, பிரச்சனை ஆகிடக்கூடாது. அப்ப அந்த இதை தான் நாங்க இந்த வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள நாங்க உதவி திட்டம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கோம் மீனவருக்கு, இதை நாங்க அரசாங்க அதிகாரிக்கு அனுப்புனாங்க,
இந்த இருக்கு இந்த கால பகுதிகளில் நாங்கள் இது செஞ்ச இதெல்லாம் உதவி செஞ்சதெல்லாம் இந்த இருக்கு. அதாவது நாங்கள் இந்த உதவியை இந்த மழை காலத்தில் அழிஞ்ச பகுதிக்கு நாங்கள் செஞ்சு இந்த உதவி ஒட்டுமொத்த மீனவரை சேர்த்து அவங்கள்ட்ட எங்களுக்கே கஷ்டம் தான். ஆனால் அப்படி இருக்க அந்த ஒட்டுமொத்த மீனவரை ஒத்துமையை வெளியே காட்டணும் பண்றதுக்காக அவ்வளவுகிட்டையும் காசை அரவிட்டு அந்த இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் கண்டி மாவட்டத்துக்கு கொடுத்துருந்தோம். அதால அரசாங்க அதிகாரால தந்திருந்த கடிதம் இருக்கு, இந்த எங்கள்கிட்ட கடிதம் இருக்கு, நன்றி கடிதம் இருக்கு. அப்ப அப்படி ஒரு ஒத்துமையை நாங்கள் வெளிக்காட்டினாங்க. அந்த ஒத்துமையை நாங்கள் பேணி எல்லா ஒட்டுமொத்த மீனவரும் அந்த ஒத்துமையை நாங்கள் பேணி காக்கணும்னு சொல்றதுல சரியா இருந்தாங்க. எந்த ஒரு வகையிலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. அப்படி இதுல தான் இந்த இருக்கிறது அவங்களோட கடிதம், அவங்களுக்கு அனுப்பின கடிதங்கள், உதவி திட்டங்கள், சகல இருக்கு. இதை நாங்கள் வாசிக்க வேணும்னா வாசிக்கிறோம், ஆதாரமாகவும் இருக்கு. மட்டக்களப்பு உருகாமம் மீனவர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய பதில்தான் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.